பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாடு முழுவதும் 108 நாள் மேற்கொண்ட மக்கள் உரிமை மீட்பு பயணம் குறித்து சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். திருப்போரூர்ல ஜூலை 25, 2025 நம்ம தொடங்கணும். இந்த நடைபயணத்து நோக்கமே நான் போற இடத்துல எல்லாம் சொன்னது ஆளுகின்ற திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக இந்த நடைபயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம். ஏன்னா இவர்கள் ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள், திறமையற்றவர்கள், நேர்மையற்றவர்கள். அதனால ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கம். காஞ்சிபுரத்தில் பட்டு புடவை செய்கின்ற நெசவாளர்களை நான் சந்தித்தேன். இந்த நெசவு தொழில், கைத்தறி நெசவு என்பது மிக கடினமான ஒன்று. அந்த நலிந்து விட்டது. கிட்டத்தட்ட 30,000 பேர் ஒரு காலத்தில் காஞ்சிபுரத்தில் பட்டு புடவை நெசவு செய்தார்கள். இன்னைக்கு 2,000 பேர் தான் இருக்கிறாங்க. 30,000 பேர்லேருந்து 2,000 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 2,000 பேரும் குறைஞ்சிக்கிட்டு வருது. இந்த பட்டு புடவை என்பது தமிழ்நாட்டினுடைய பெருமை. இது நம்முடைய பாரம்பரியம். ஆனால் இந்த நம்ம பாரம்பரியம் அழிகின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது. ஆனால் அரசுக்கு இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட்டு புடவை எப்படி நேரலான்னு. 2 கால் 2 கை அப்படியே சைமல்டேனியஸெல்லாம் வேலை செய்யணும். இந்த கால் அமுக்கணும், இதில் அந்த நூலை இப்படி பண்ணணும், அப்புறம் இந்த கால் அமைக்கி இதை எடுத்துட்டு அப்புறம் இந்த கால் அமைக்கி இதில் வைக்கணும். இது ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் தொடர்ந்து செய்யணும். செஞ்சாதான் 8 நாள் 10 நாள் 12 நாளில் சாதாரண பட்டு புடவை செய்ய முடியும். சாதாரண பட்டு புடவை அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 3,000 ரூபாய் கிடைக்குது லாபம். அவ்வளோதான். ரொம்ப மோசமான ஒரு சூழலில் இருக்கிறாங்க அவங்க. இதெல்லாம் நான் நேரடியாக போய் பார்த்துட்டு, அதே போன்ற காஞ்சிபுரத்தில் நத்தப்பேட்டை ஏரி, அழகான ஏரி, 450 ஏக்கர் பரப்பளவில் ஏரி. வையாவூர் ஏரி, அது 200 ஏக்கர் ஏரி. இதில் அவ்வளோ வலசை பறவைகள், பெலிகான், ஃப்ளமிங்கோஸ்லாம் வருது இப்போ கூட. ஆனால் இதில் என்ன ஏரினா, இந்த ஏரியில் இப்போ யாரும் தண்ணி குடிக்கிறது இல்லை. ஏன்னா காஞ்சிபுரம் நகரத்தில் உள்ள திடக்கழிவு, ரசாயன கழிவு அப்படியே நேரில் ஏரியில் கலக்குது, சுத்திகரிக்கப்படாமல். பெரிய ஏரி. சரிங்க, பசுமை தீர்ப்பாயம் இது ஏரியில் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கணும்னு சொன்னாங்க. அரசுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியல. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.